ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் மார்னிங்க. நேற்று சண்டே ஆஃபீஸ் லீவு, ஸ்கூல் லீவுன்னு எல்லாம் ஜாலியாக மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்டு ஜாலியாக தூங்கியிருப்பீங்க. இன்றைக்கி மண்டே எல்லாருக்கும் ஸ்கூல் காலேஜ் இருக்குன்னு எல்லோரும் அர்ஜெண்ட்டாக ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. அந்த பிஸியான லைஃப்பில் நான் மண்டே டு சண்டே வரை எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு வீடியோ போட போகிறேன். என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்த்து உங்கள் வீட்டில் என்ன சமையல், எங்கள் வீட்டில் இந்த சமையல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் கண்டினியூஸாக இந்த வீடியோவை போடலான்னு இருக்கேன். இன்றைக்கி என்ன எங்கள் வீட்டில் சமையல்னு பார்த்துடலாம் வாங்க. எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா சுட சுட இட்லிக்கு சாம்பார் என்னன்னு பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு மாதிரி செஞ்சுருக்கிறது. உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு மசாலா சாம்பார் செஞ்சுருக்கேன். இட்லி இதுலேயும் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ட்ரிங்க்கு. இதில் ரசம் இருக்குது. இதில் நைட் வச்ச ரைஸ் இருக்குது. ரைஸுக்கும் இட்லிக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி சாம்பார் செஞ்சிட்டேன். சட்னி செஞ்சால் இட்லிக்கு மாத்திரம் தான் மேட்ச் ஆகும், ரைஸ் சாப்பிட முடியாதுன்றதுனால நான் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி சாம்பார் செஞ்சேன். 8:10 ஆகிடுச்சு பாருங்கள். டெம்பரேச்சர் 23 இருக்குது. இன்றைக்கி 27 டேட்டு. இந்த டைம் ஆகுது. இவரை பாருங்களேன், 8:10 ஆகுது, இன்னும் தூங்கிட்டே இருக்கார். நான் எந்திரிச்சு சமையல் செஞ்சு என் பையனுக்கு சாப்பிட வச்சு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி 7:30க்கு அவனுக்கு ஸ்கூல் பஸ் வந்துடும்னு அனுப்பிவிட்டேன். இவர் தூங்கிட்டே இருக்கார். இல்லை, இந்த மாதிரியே நானும் தூங்கினா இந்த வேலைங்களெல்லாம் யார் செய்கிறது? அவர் எப்போவுமே 6 o'clock வேலைக்கு போயிடுவார். அவர் செய்கிற வேலை சென்ட்ரிங் வேலை தான். இன்றைக்கி ஒரு நாள் தான் 8:10 வரை தூங்கிட்டு இருக்காரு. தப்பாக நினைக்க வேணாம், சும்மா காமெடியாக இருக்கணுன்ட்டு தான் வீடியோ பிடிச்சேன். இப்போ 8:10 ஆகிடுச்சு. நானும் சாப்பிட்டு என்னுடைய பாக்ஸுக்கு டிஃபன் பேக் பண்ணிவிட்டு கிளம்பணும். 9 to 5:30 வரை ஒர்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு திரும்பவும் வீடு பெருக்கணும், பாத்திரம் கழுவணும், சமைக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு போட்டு திரும்பவும் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சு தான் நான் படுப்பேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.